பல்லின கலாச்சார மொழிகள் பேசுகின்ற கனடா வாழ்வில் குடும்ப வன்முறைகளினால் பலியாகும் பெண்களுக்கு எந்தெந்த வழிகளில் ஆதரவு கரங்கள் வழங்கப்படுகின்றன என்ற தலைப்பில் சில வருடங்களுக்கு முன்பு தமிழர்கள் அதிகமாக வசிக்கும் டொரண்டோ நகரில் சட்ட ஒழுங்கு நிறைவேற்று அதிகாரிகளினால் தமிழர்களை ஒன்றிணைத்து நடத்தப்பட்ட கருத்தரங்கு ஒன்றுக்கு எமக்கு அழைப்பு கிடைத்து அங்கு சென்று பங்கு பற்றிய போது பல தகவல்களை அறிய முடிந்தது. யூ ஆர் நாட் எலோன், அதாவது நீங்கள் தனித்தவர் அல்ல என்ற தலைப்பில் பல தகவல்கள் வழிகாட்டல்கள் அடங்கிய ஒரு சிறு கையேடு நூல் ஒன்றினை வெளியிட்டு அவை தொடர்பான தெளிவுரைகளை வழங்கிய டொரண்டோ நகர போலீசார் தொடர்ந்து விழிப்புணர்வுகளினை குடும்ப வன்முறைகளினால் பாதிக்கப்படும் பெண்களுக்காக ஏற்படுத்தினார்கள். டொரண்டோ நகர போலீஸ் பிரிவில் குடும்ப வன்முறைகளில் புலனாய்வாளராக வேலை செய்யும் ஃபீமேல் போலீஸ் டிடெக்டிவ் மிஸ் சரோன் மயர்ஸ், ஒன்டாரியோ மாகாண சட்டமா அதிபதி அமைச்சகத்தின் குடும்ப வன்முறைகள் தொடர்பான பிரச்சனைகளில் நீதிமன்ற வழக்கு தொடர்பாக பணிபுரியும் மிஸ் பெட்டி பொபோஜியஸ், குடும்ப வன்முறைகளினால் பாதிக்கப்படும் பெண்களுக்கு பணி செய்யும் அரச பணியாளர்கள் மற்றும் கனடா சமூகத்தில் பணிபுரியும் தமிழினத்தின் மனோதத்துவ ஆலோசகர்கள், சமூக ஆர்வலர்கள் என பலர் கருத்தரங்களில் தங்கள் தெளிவுரைகளினை வழங்கியிருந்தனர். கனடிய தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர் திரு கரி ஆனந்த சங்கரி அவர்கள் இந்த கருத்தரங்கினை தலைமையாக வைத்து ஒழுங்குபடுத்தியிருந்தனர். டொரண்டோ நகர போலீஸ் இலாகாவில் இயங்கும் விக்டிம் சர்வீஸ் புரோகிராம் ஆஃப் டொரண்டோ அவர்களுடைய தொலைபேசி இலக்கம் 4168087066 என்னும் பிரிவினர் வாரத்தில் 7 நாட்களில் 24 மணி நேரமும் வன்முறைகளினால் பாதிக்கப்படும் பெண்களுக்கு அவர்களின் இருப்பிடம் தேடி வந்து பாதுகாப்புடன் வாகனத்தில் அழைத்துச் சென்று ஆதரவு கரங்கள் வழங்கவென என்றும் தயார் நிலையில் உள்ளனர். அவர்களோடு தொடர்பு கொள்ளும் பொழுது ஆங்கில மொழி தெரியவில்லை என்ற பிரச்சனை இல்லாது மொழிபெயர்ப்பு சேவைகளும் வழங்கப்படும். உள ரீதியான காயங்கள், பிரச்சனைகள், சிகிச்சைகள், ஆதரவுகள், பாதுகாப்பு இருப்பிட வசதிகள், சட்ட ரீதியான உதவிகள் என பல உதவிகள் வழங்கப்படுகின்றன. குடும்ப வன்முறைகளினால் பாதிக்கப்பட்ட தொழில் செய்யும் பெண்களுக்கு சில நாட்களுக்கு சம்பளத்துடன் லீவும் கனடிய அரசு வழங்குகின்றது. அது தவிர அசால்டட் வுமன் ஹெட்லைன் என்ற அந்த அமைப்பு அதனுடைய தொலைபேசி இலக்கம் 1866863051 என்ற இலக்கத்துக்கு அழைக்கும் பொழுதும் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கான உதவிகளை அவர்கள் வழங்குகின்றார்கள். இன்டர்நேஷனல் டே ஃபார் த எலிமினேஷன் ஆஃப் வயலன்ஸ் எகெயின்ஸ்ட் உமன், அதாவது பெண்களுக்கு எதிரான வன்முறைகளை அகற்றும் சர்வதேச நாள் என நவம்பர் மாதம் 25ஆம் தேதியின ஐக்கிய நாடுகள் சபையும் பிரகடனப்படுத்தியுள்ளது. இறுதியாக ஒன்று, தென்னிந்தியாவில் நாவலாசிரியர் சிவசங்கரியின் உண்மை கதையினை அடிப்படையாக வைத்து திரைப்பட தயாரிப்பாளர் கே பாலச்சந்தர் உருவாக்கத்தில் சரத்பாபு ஜெயபிரதா நடிப்பில் 1981ஆம் ஆண்டு வெளிவந்த 47 நாட்கள் என்னும் தமிழ் சினிமாவில் அந்நிய நாட்டில் ஒரு அபலப்பெண் கணவரின் கொடுமை தாங்க முடியாது, மொழியும் தெரியாது ஓடித்திரியும் பரிதாப நிலை போன்று கனடாவில் இன்றும் உருவாக வேண்டிய நிலைமை இன்றுமே ஏற்படாத அளவுக்கு கனடிய அரசு பாதிக்கப்படுகின்ற பெண்களுக்கு பாதுகாப்புகளை வழங்கி வருகின்றது. இது போன்ற அரிய கனடிய தகவல்களை தெரிந்து கொள்ள எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.